இந்த சர்ச்சோட டைம் லைன்ஸை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். சர்ச்னா என்ன? நமக்கு சர்ச்னு சொல்லும் போது இட்ஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். இட்ஸ் நாட் அன் ஆர்கனைசேஷன், இட்ஸ் நாட் அ பில்டிங், இட்ஸ் நாட் அ இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி, இட்ஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. Church, the ultimate foundation of the church is Jesus Christ himself. இயேசு கிறிஸ்து தான் அதோட மூளைக்கலாக இருக்கிறார், அதோட பிரதான ஃபவுண்டேஷனாக அவர் இருக்கிறாரு. நாம அவருடைய அவயங்களாக இருக்கிறோம். அவரோட பாடியில நம்ம உறுப்பினர்களாக, அங்கத்தினர்களாக நம்ம இருக்கிறோம். So it's not about the building, it's not about how big the building is, it's about how big you are with God. நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு தூரம் க்ளோஸா இருக்கிறோம்னு. அப்போ இந்த சர்ச்சோட ஹிஸ்டரி, இந்த டைம் லைன்ஸ் நம்ம பார்க்க போறோம். எப்படி ஆண்டவர் உருவாக்குனாரு, சர்ச் இப்போ எந்த சிச்சுவேஷன்ல இருக்கு. This is also in a chart. This chart was prepared by Clarence Larkin. He is an amazing man of God, who God has revealed the biblical things in a timeline format, or a timeline format or a chart format. We will be easily understanding the things, what's going to happen, what has happened, and what's going to happen in the future. Hallelujah. So let me share the screen with you. So I'll be finishing exactly in another half an hour. So even today I cannot finish on a single go. Maybe இன்னைக்கு வந்து first part பார்ப்போம். The remaining second part we will see tomorrow. Thank you, Jesus. Hallelujah. I hope you could able to see my screen. Praise you, Jesus. Let me know if my voice is not audible. ஏதாவது என்னோட வாய்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட do let me know. Praise you, Jesus. Thank you, Lord. Hallelujah. So இதுக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்டரிஸ்ல நம்ம பார்த்தோம். From the creation அந்த ஆண்டவர் அந்த எதேன் தோட்டத்துல இருந்து நம்ம ஹோல் டைம் லைன்ஸை பார்த்தோம். இன்னைக்கு அந்த பர்டிகுலர் அந்த சர்ச்சோட டைம் லைனை மட்டும்தான் பார்க்க போறோம். திஸ் இஸ் த ஆக்சுவல் சார்ட். இததான் பிப்ளிக்கலா இந்த சார்ட் தான். அதாவது இந்த ஒரு டைம் லைன் படி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த டைம் லைன்ல தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. So we are going to see where the church will take place. The church எங்க போகும், அடுத்த சர்ச் எங்க இருக்கும், எப்படிலாம் நடக்க போகுது. சர்ச்னு சொல்லும்போது don't ever think about the building. So I'm telling you again, we are the church, we are the body of Christ. நம்ம தான் as a fellowship. சர்ச் ஆண்டவர் பில்டிங் யாரும் தூக்கிட்டு போக மாட்டார். அந்த பில்டிங் அங்கே தான் இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் பில்டிங் அங்கே தான் இருக்கும். பில்டிங் எடுக்கிறதுக்காக ஆண்டவர் வரல. பில்டிங் அதாவது இது பெரிய பில்டிங், அதனால இதை ஃபர்ஸ்ட் நான் தூக்குவேன் அதுக்காகவும் ஆண்டவர் வர மாட்டாரு. எந்தெந்த ஆத்மா தேவனோட ஒரு பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோ, அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறவங்களோ அவங்க மட்டும்தான் will be taken up. அவங்க மட்டும்தான் they called as a church. அதுதான் சர்ச்ங்கிற ஒரு கான்செப்ட்லயே வராங்க அவங்க. அது வரைக்கும் இருக்கிற சர்ச் எல்லாமே ஒரு பேர் அளவுல தான் அவங்களுக்கு ஒரு சர்ச். அதாவது அவங்க ஃபார் த சேக் ஆஃப் தேர் நேம் அவங்க ஒரு கிறிஸ்டியன் நேம்ல இருப்பாங்க, அதாவது ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ல இருப்பாங்க தவிர இட் டசன்ட் மீன் தட் தே ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் த கால்வரியில அவர் சிலுவையில இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து 40 நாள் பூமியில இருக்கிறாரு, மகிமையின் சாயல இருக்கிறாரு, ஃபிளஷ்லயும் இருந்தாரு, மகிமையின் சாயல் இருந்தாரு. அப்போ மகிமையின் சாயல் இருக்கிறனாலதான் he could able to travel anywhere in a second, in a fraction of second. ஸோ அதுக்கப்புறம் இங்க இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல், ஐ மீன் இது உயிர்த்தெழுதுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளப்படுதல். அவர் மேல அசண்ட் ஆகுறாரு. ஒரு 40th டே அந்த ஒலிவ மலையில, அந்த மவுண்ட் ஆலிவ்ஸ்ல இயேசு கிறிஸ்து எல்லார் கண்களுக்கு முன்பாக அவர் ஒரு மேகம் அவரை மேலே எடுத்துக்கொண்டது அப்படின்னு ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கு. ஹல்லேலூயா. எடுத்துக்கொண்டு அவர் பிரதான ஆசாரியராக மாறுறாரு. அங்க போய் he has become a most high priest. இது நம்ம நேத்திக்கு முந்தின ஸ்லைட்ஸ்ல நம்ம டீட்டெயிலா இந்த வசனத்தை பத்தி பார்த்தோம். அவர் பிரதான ஆசாரியர், அவர் தான். அவர் மூலமாக தான் நம்ம he has become an intermediate. I mean he has become a mediator for us. அவர் நமக்காக பரிந்து பேசுறவராக இருக்கிறாரு. எதுனாலுமே நம்ம கிறிஸ்து மூலமாக தான் நம்ம நித்திய ராஜ்யத்துக்கோ. he has become a gate. அவர் ஒரு வாசலாகி மாறிட்டாரு. அந்த கேட் மூலமாக தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும், தேவனுடைய பிரசனத்துக்குள்ள போக முடியும், பரலோகத்துக்குள்ள போக முடியும். எல்லாமே he has become a mediator for us. யாரு? கிரைஸ்ட். அதுதான் இந்த ஹீப்ரூ 4:14-16 வரைக்கும் இருக்கு. மேபி இஃப் யூ ஹேவ் டைம் யூ கேன் கோ அண்ட் செக் இட் இன் த பைபிள். ஹீப்ரூஸ் 4:14-16 தான் அவரோட பிரதான ஆசாரியாரை குறித்து இருக்கும். சரி, இங்க சபை எடுத்துக்கொள்ளப்படுது. அது வரைக்கும் சர்ச்சோட கான்செப்ட் இங்க வரல. எப்போ பரிசுத்த ஆவியானவர் வராரோ, அதாவது இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்டு within 10 days the Holy Spirit is coming.
பரிசுத்த ஆவியானவர் வராரு. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய யுகம் தான் இந்த சபையின் நாட்கள். அது வரைக்கும் சர்ச்சுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. எல்லாருமே சினகாக்னு ஒண்ணு இருக்கும். சினகாக்னா யூதர்களுக்கு கூடி சாட்டர்டேஸ் அன்னைக்கு அவங்க வந்து கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடிட்டு ஏதோ ஒரு அவங்க வந்து அந்த வேதத்துல உள்ள பகுதியெல்லாம் வாசித்து ஏதோ ப்ரே பண்ணுவாங்களா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து தேவனோட ஒரு கனெக்ஷன் இல்லாம ஒரு சடங்காச்சாரம் மாதிரி போயிட்டு இருந்தது. அதை பிரேக் பண்றதுதான் இயேசு கிறிஸ்து வந்து நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தார், கத்து கொடுத்தார். சரி, இப்போ இவர் மேல போனதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து மேல போய் அங்க பிரதான ஆசாரியராக மாறிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போய் 10 daysல பரிசுத்த ஆவியானவர். என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தட்ஸ் த பர்த் டே ஆஃப் சர்ச். அன்னைக்குதான் பரிசுத்த ஆவியானவர் வர அன்னைக்குதான் இட்ஸ் ஆரிஜின் ஆஃப் த சர்ச் ஆர் த பிகினிங் ஆஃப் த சர்ச். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்ச்சுங்கிற கான்செப்டே கிடையாது. சர்ச்சுங்கிறது வந்து அவர் வந்து எங்கேயுமே பில்டிங் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக வரவே இல்லை. ஒவ்வொரு சோலை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, ஒவ்வொரு சோல்குள்ளேயும் கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலைன்னா, யூதர்கள் வந்து வெளியரங்கமான ஒரு கிங்டம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. வெளியரங்கமாக ஒரு பெரிய ராஜா வருவாரு, ஏரோது போல ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்குவாரு, ரோமர் சாம்ராஜ்யத்தை போல இவரு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு, எனக்கு பதவி எல்லாம் கிடைச்சிரும், அதுல நான் பெரிய ஆளாவேன், அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. தவிர ஆண்டவரோட முதல் வருகையில அவரோட ராஜ்யத்தை நமக்குள்ள ஸ்தாபிக்கிறதுக்காக தான் வந்தார். அதை ஸ்தாபிப்பவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். Hallelujah. How many of you are listening? Okay, those people are watching me on Facebook. If you are really blessed, okay, please do send me a comment. Hallelujah, praise you Jesus. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வராரு. பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அடுத்த செகண்ட் இங்க சர்ச் வந்து பர்த் ஆகுது. சர்ச் வந்து பிறந்த உடனே யார் மூலமா பிறக்கப்படுது? பரிசுத்த ஆவியானவர் மூலம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம சபை கிடையாது. அப்ப சபையோடைய அந்த 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 பர்த் பண்ண வைக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். நல்லா பாருங்களேன், இந்த பூமியில இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரு? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் ஒரு அங்க பர்த்திங் ப்ராசஸே நடக்குது. அங்க பர்த் இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கிறதுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் தேவை. அதே மாதிரி சபை இங்க பூமியில பிறக்கிறதும் பரிசுத்த ஆவியானவர் மூலம். உங்களுக்குள்ள ஒரு ராஜ்யம் உருவாகி தேவனுடைய ராஜ்யம் வரணும்னா பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஸோ பிகாஸ் ஹீ இஸ் த கிரியேட்டர். பாருங்களேன், அவர் தான் வந்து இந்த கிரியேட்டிவ் பவர்ல இருக்கிறவர். அவர் தான் உருவாக்கக்கூடிய தன்மை. இது நான் எங்க கம்பேர் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கணும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் சூழ்ந்து கொண்டது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடுறார். செகண்ட் வேர்ஸ்ல பரிசுத்த ஆவியானவர், ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல பிதாவானவர் இருக்கிறார். அதுக்கப்புறம் வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறாரு. அந்த வெளிச்சம் வந்து வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேரும் வராங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் ஜலத்தின் மீது அசைவாடுறாருன்னா, ஹீ இஸ் த கிரியேட்டிவ் பவர். அப்ப அவர்கிட்ட தான் அந்த கிரியேஷன்ஸோட அந்த அல்டிமேட் அத்தாரிட்டி அவர்கிட்ட இருக்கு. அப்போ பிதாவானவர் அவர் ஒரு வார்த்தையை சொல்லும் போது, அந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் போய் கிரியேட் பண்றாரு. அப்ப இன்னைக்கும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், நமக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும்னா யார் மூலமாக வர முடியும்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மட்டும்தான் வர முடியும். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே தான் the kingdom as established. எந்த கிங்டம்? பூமிக்குரிய ராஜ்யம் இல்ல, ஏதோ அந்த ரோம சாம்ராஜ்யமோ அல்ல கிரேக்க சாம்ராஜ்யமோ அலெக்சாண்டர் தி கிரேட் போலவோ அவர் வந்து இயேசு கிறிஸ்து இல்ல. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தாரு. சிலுவையில மரித்து இந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கும் ஹெவனுக்கும் ஒரு பிரிட்ஜ உண்டு பண்ணிட்டாரு. அந்த பிரிட்ஜ் வழியா தான் ஹோலி ஸ்பிரிட் வராரு. இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாமல் ஹோலி ஸ்பிரிட்டும் வர முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவோட அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக தான், அவர் நம்மளை மன்னித்ததன் மூலமாக தான் அங்க ஒரு பிரிட்ஜ் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அந்த பிரிட்ஜ்ல தான் ஹோலி ஸ்பிரிட் வராரு. அந்த ஹோலி ஸ்பிரிட் மூலமாக தான் சர்ச் வந்து பர்த் ஆகுது. இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும் போது ஹோலி ஸ்பிரிட் மூலமாக தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சபை பிறக்கிறதும் ஹோலி ஸ்பிரிட் மூலமாக தான். எனக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும்னா ஹோலி ஸ்பிரிட் மூலமாக தான். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாத்துக்குள்ளயும் அந்த பர்த்திங்க பண்றது அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ ஜீசஸ். அப்போ சபை இங்க உண்டாகுது. நல்லா பாத்துக்கோங்க. I hope you can able to see my red markings. இந்த ரெட் மார்க்கிங் உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இங்க சபை உண்டான உடனே ஃபர்ஸ்ட் அப்போ வந்து இந்த ரோமர் தான் அப்போ வந்து அங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரோமனோட கிங்டம் தான் நடந்துட்டு இருந்தது. அப்போ அதன் மூலமாக அந்த இடத்துல
நிறைய பேர் வந்து ஆண்டருக்குள்ள வர்றாங்க. ஆண்டருக்குள்ள நிறைய பேர் ஏற்றுக்கொண்டு வராங்க. ஆண்டருக்குள்ள நிறைய பரிசுத்தவான்களாக மாறுறாங்க. யாரு? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. எல்லாத்துக்கும் பாருங்களேன், நீங்க அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் படிச்சு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் வர்றதுக்கு அவங்க வந்து ஆயத்தம் பண்ணுவாங்க. அப்போஸ்தலர்ஸ் எல்லாருமே அவங்க வந்து எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் அங்க வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஊழியம் அங்க நிறைவேற ஆரம்பிக்குது. ஏன்னா ஒன்ஸ் ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டாருன்னா அவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுவாரு. உங்களுக்குள்ளயும் அதே மாதிரிதான். ஒன்ஸ் அந்த ஹோலி ஸ்பிரிட் உள்ளால வந்துட்டாருன்னா there is a new life, there is a new birth. அவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. அப்ப இங்க சர்ச் உருவாகுது. அப்போ சர்ச் உருவாகுது. சர்ச்சுக்குள்ள அப்ப ஃபர்ஸ்ட் உருவானது இந்த பேப்பல் சர்ச். இந்த பேபால், அதாவது அதுக்கு முன்னாடியே அதாவது அப்போஸ்தலர்கள் மூலமாக ஒரு சபை உண்டாகுது. அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்த பிலீவர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த பேதுரு மூலமாக, ஸ்டீஃபன் மூலமாக, அப்போஸ்டல் பால் மூலமாக ஒரு சர்ச். அங்க வந்து சர்ச்ங்கிற ஒரு பில்டிங் கிடையாது. தே நெவர் கன்ஸ்ட்ரக்டட் எனி பில்டிங்ஸ் டியூரிங் தட் டைம். அப்போஸ்டல் நாட்கள்ல எந்த ஒரு பில்டிங்ஸ் அவங்க கட்டவே இல்லை. அவங்க வந்து கட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து அழைப்பும் இல்லை, அது கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா தே அண்டர்ஸ்டுட் கிளியர்லி தட் தே ஆர் த சர்ச், தே ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அந்த குரூப் ஆஃப் பீப்புள், அந்த ஒரு ஃபெலோஷிப், அந்த ஒரு ஒன்னஸ், இட்ஸ் கால்ட் அஸ் அ சர்ச். அப்படி ஃபார்ம் ஆச்சு. அப்போ யார் அந்த பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவரால வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வந்து சர்ச்ங்கிற ஒரு கான்செப்ட் குள்ள வராங்க. அவங்க தான் அந்த சர்ச். அப்போ இப்படி இருந்த சர்ச் இது வந்து சூப்பரா அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரிலாம் நல்லா அந்த சர்ச் வந்து சூப்பராக பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆச்சு. எருசலேம்ல இருந்தது. அதுக்கப்புறம் புறஜாதியார் மத்தியிலும் புறஜாதியார் தேசத்திலையும் நிறைய பேர் வந்து ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. இதுல நம்ம பார்க்க போனோம். ஒரு வசனத்தை நான் எடுக்கிறேன். எபேசியர் 1:22-23. God has put all things under the authority of Christ and has made him head over all things for the benefit of the church. புரியுதுங்களா? அந்த சர்ச் இஸ் இஸ் பாடி. அவருடைய பாடியாக இருக்கிறது. இட் இஸ் மேட் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் பை கிரைஸ்ட் who fills all things everywhere with himself. Hallelujah. எபேசியர் 1:22-23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் தந்துள்ளார். அப்ப அவருடைய சரீரத்தினால இந்த சபையை வாங்கப்பட்டது. அவருடைய சரீரத்தாலதான் அவருடைய சரீரமாகிய இந்த சபை. அப்ப இந்த சபை வந்து ஹிஸ் பாடி. அப்போ அவருடைய பாடி, அதான் இங்க ரொம்ப தெளிவாப்படுறது, ஹிஸ் பாடி. அப்ப யார் வந்து அவருக்குள்ள வந்து அந்த அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தால கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பெறுதலை பெற்றாங்களோ அவங்க தான் they are called as a church. இதுதான் ஆதி அப்போஸ்தலர் நடந்துட்டு இருந்தது. இங்க வந்து எந்த பில்டிங்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ணல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த ரோமன் ஜெனரேஷன்ஸ், அதாவது இந்த ரோமன் எம்பையர் அவங்களுக்குள்ளலாம் இந்த வந்து சர்ச், அதாவது இங்க ரிவைவல் போக ஆரம்பிச்சது. நிறைய பேர் போன உடனே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பில்டிங்கோ எந்த ஒரு காரியங்களோ பார்க்காம அவங்களால ஆராதிக்க முடியல. அப்போதான் இந்த பேபால் சர்ச்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு. இது வந்து ஆஃப்டர் ஒரு 300, 400, 500 இயர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் தான் இருக்கும் ஆக்சுவல் சர்ச் ஃபார்ம் ஆகி ஆக்சுவலா ஆண்டவர் உருவாக்குன அந்த சபைகள் இருந்து இந்த பேபால் சர்ச்சுங்கிறது வந்து இப்ப நம்ம பாக்குற இந்த ரோமன் கேத்தலிசம், அந்த ரோமன் கேத்தலிசம் சர்ச் அங்க இருந்தா ஃபார்ம் ஆகுது. அப்போ இவங்க எல்லாமே ஃபார்ம் ஆறாங்க. இதுலதான் அவங்களுக்கு வந்து பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய கான்செப்ட் அப்பதான் கொண்டு வராங்க. அந்த ரோமன் ஆர்கிடெக்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பாக்குற நிறைய சர்ச்சஸோட அந்த சிமிலாரிட்டி, அந்த டால் டவர், அந்த கான்செப்ட் எல்லாமே ரோமனோட அந்த ஆர்கிடெக்சர் தான் அங்க இருந்து வருது. இது ஒரு வெரைட்டி ஆஃப் சர்ச் இங்க உருவாகுது. சரி, அப்ப இதுல இருந்து கொஞ்ச நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. அது கொஞ்சம் கரப்ட் ஆகுது, நிறைய காரியங்கள் தேவையில்லாமலாம் நடக்குது. அப்படின்னு போகும்போது இங்க இருந்து பிரிஞ்சு வராங்க. யாரு? புரோட்டஸ்டன்ட்ஸ். இங்க இருந்து சில காரியங்கள்லாம் தப்பா இருக்கு, நீங்க பாவத்துக்கெல்லாம் நீங்க வந்து டக்குன்னு பைசா வாங்கிட்டு விட்டுறீங்க, யாருமே பாவம் மன்னிப்பு வாங்குறது இல்ல, பாவத்துக்குன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட போய் சொல்றாங்க. அவரு வந்து அப்ப துண்டு சீட்டு எல்லாம் வந்து ஃபேமஸ் ஆச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய கான்செப்ட். இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, எப்படி வந்து ப்ரோட்டஸ்டன்ட் உள்ள வந்தாங்க, ஏன் ப்ரோட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு நாள் பேசலாம். நான் சொல்றேன், இப்ப ப்ரோட்டஸ்டன்ட்ல வராங்க. இங்கேயும் ப்ரோட்டஸ்டன்ட்ல வந்துட்டு அவங்க ஃபுல்லா பரிசுத்த ஆவியானவரால அவங்க வந்து அழைக்கப்படல, நிரப்பப்படல. என்ன ஆகுதுன்னா இங்க வந்து
ப்ராட்டஸ்டன்ட் வெளியே வந்துட்டாங்க, நல்லா இருந்தது, அவங்க வெளியே வந்த நோக்கம் சூப்பரா இருந்தது, கரெக்டா இருந்தது. ஆனா நாளடைவுல அதுவும் இட் ஹாஸ் பிகம் ஒரு சடங்காச்சாரம் மாதிரி மாறிடுச்சு. இட் ஹாஸ் பிகம் ரிச்சுவல். அப்போ நான் வந்து ப்ரொட்டஸ்டாண்ட்ல பிறந்திருக்கேன், அப்படி ஒரு ரிச்சுவல் மாதிரி சண்டே ஆனா நான் மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பேன். இது எல்லாமே ஒரு 400-500 இயர்ஸ் இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ இங்க இருக்கிற இதான் அந்த சபை, இது வந்து 2000 வருஷமா இது நடக்குது. ஒன்னு மேஜர் சர்ச் வந்து பேபால் சர்ச், இன்னொன்னு வந்து ப்ராட்டஸ்டன்ட் சர்ச். இது வந்து ரோமன் கேத்தலிக், இது வந்து ப்ராட்டஸ்டன்ட். இங்க இருக்கிறது ஆக்சுவலா பாடி ஆஃப் கிரைஸ்ட். இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் தான் ஆக்சுவலா இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட்ல ஃபார்ம் ஆகி எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போ ஒரு சபை உண்டாச்சு. அப்போ இங்கதான் அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள யாராவது வராங்களோ அவங்க தான் ரியல் சர்ச். அப்போ ஆண்டவர் யாரை எடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ரகசிய வருகையில நம்ம வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து we are concentrating mainly on the rapture. இந்த ரகசிய வருகை குறித்து நம்ம வந்து நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதை குறிச்சு நிறைய பேர் பேசுறது இல்லை, இதை குறிச்சு நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸும் இல்லாம இருக்கிறனாலதான் அவங்களுக்கு ஒரு எதுவுமே இல்லை, எப்படியாவது நம்ம பேரலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா we need to understand one thing. அவன் பாருங்களேன், இந்த ராப்சர்ல யாரு போறதுன்னா, ஐ ஹோப் மை சார்ட் இஸ் விசிபிள் டு யூ. இந்த பாடி, ஹிஸ் பாடி மட்டும் தான் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. நாட் த ப்ரொட்டஸ்டன்ட், நாட் த ரோமன் கேத்தலிக்ஸ். இங்க பாருங்க, இங்க ஒரு பாத்வே இருக்கு. இவங்க மட்டும்தான் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் செயின்ஸ். இங்க வந்து ராப்சர், இங்க மறுரூபமாக்கப்படுறது. யாராருக்குள்ள அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவரோட நிறைவே பெற்றிருக்கிறாங்களோ அவங்களதான் சபையா மாறி இருக்காங்க, உண்மையான சபையா மாறி இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து நான் அதனால என்ன சொல்ல வர்றேன்னா, இவங்க யாருமே போக மாட்டேன்னு சொல்ல வரல. இதுலயும் அவங்க உண்மையாலுமே, அதாவது இந்த பேபால் சர்ச்லயும் ப்ராட்டஸ்டன்ட் செக்ஸ்லயும் உண்மையாலுமே அவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த மறுபிறப்பு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ள வளர்ந்து வந்தாங்கன்னா அவங்க வந்து இங்க ஜாயின் ஆயிருவாங்க, அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி இங்க ப்ராட்டஸ்டன்ட் செக்ஸ்லயும் நிறைய பேர் வந்து சடங்காச்சாரமா சண்டே போறவங்க இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாமே உண்மையாலுமே அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அணு தினமும் தேவனோட வாழ்ந்து தேவனோட சத்தத்தை கேட்டு அவர் சொல்றபடி செஞ்சு பரிசுத்த ஆவியோட நிறைவே பெற்றவங்க எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. They are no more called to be a Protestant. இன்னைக்கு வந்து நான் ப்ராட்டஸ்டன்ட் சொல்லிட்டு இப்படி பெருமை பாராட்டிட்டு இருக்கவங்க எல்லாருமே அங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். So we are the church, we are the body of Christ. அந்த ஒரு என்ன வர வேண்டும், எனக்குள்ள அந்த மறு பிறப்பு வந்தாதான் I can be participated in the rapture. பாருங்களேன், இந்த ப்ராட்டஸ்டன்ட் செக்ஸும் போக முடியல, அதே மாதிரி இந்த பேபால் சர்ச், அந்த ரோமன் கேத்தலிக், அந்த பாரம்பரியமா வந்து அந்த ரோமன் கேத்தலிக்னாலையும் போக முடியல. அதுல யாரும் மனம் உண்மையாலுமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் யோவான் 3ல போட்டிருக்கோம். அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதான் நமக்குள்ளேயே உண்மையாலுமே கிறிஸ்து பிறந்திருக்கான்னு தெரியும். மத்த எல்லாத்துக்கும் கிறிஸ்து தெரியும், யாரும் தெரியும். ஏன் இன்னைக்கு நமக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே கிறிஸ்து யாரும் தெரியும். ஆனா அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? உண்மையாலுமே அவங்களுக்குள்ள born again எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கா? உண்மையாலுமே பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு சபை உருவாகாது. இன்னைக்கு நம்ம தான் சர்ச்சாக்க இருக்கோம். அப்போ இந்த சர்ச் உருவாகணும்னா ஹோலி ஸ்பிரிட் வேணும். இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் இல்லாம இந்த பாடி, இந்த சர்ச் வந்து இட் cannot be called as a church. It has an empty body. அதுல நம்ம மட்டும் தான் இருக்கிறோம். அப்போ ஹோலி ஸ்பிரிட் இருந்தாதான் அது வந்து தேவனுடைய பாடியாக மாறுது, அது வந்து தேவனுடைய சபையாக மாறுது. அப்போ either if you are a Roman Catholic or a Protestant, if you are filled with the Holy Spirit, if you have the born again experience, you are called as a church. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? how many of you are understanding? அப்போ அவங்க மட்டும்தான் இந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த ராப்சர்ல வரும் பொழுது இவங்க மட்டும்தான் டிரான்ஸ்லேஷன் ஆறாங்க. all those people who are called as a Protestant, நான் வந்து பாரம்பரியமா அத்தனை வருஷமா நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய சந்ததியா நாங்க வந்து கிறிஸ்துவர்களா இருக்கோம், நாங்க 2000 வருஷமாவே எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து கிறிஸ்டியன்ஸா இருக்கணும் அப்படி சொல்றவங்க யாருமே போக முடியாது. Hallelujah. This is the truth. Only if you have the born again experience, only if you are washed with the blood of Jesus, only if you are walking close with Jesus and the relationship with Jesus இருந்தா மட்டும்தான் we will be taken away. அப்பதான் we are called as a church. அது வரைக்கும் நம்ம பில்டிங் தான் சர்ச் நினைச்சிட்டு இருப்போம். இப்ப யாராவது இன்னும் பில்டிங் சர்ச் நினைச்சிட்டு இருந்தாலும் அவங்களும் போக முடியாது. பிகாஸ் they are இந்த ஒரு பர்டிகுலர் இடம்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம. ஹல்லேலூயா. அப்போ இங்க பாருங்களேன், அப்ப இவங்க யாருமே போக முடியல. இந்த சர்ச், அந்த உண்மையானமே அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டவங்களுக்கு மட்டும்தான். ஏன் நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, இன்னைக்கு அவங்க தான்
ஆண்டவர் வந்து அவரோட ரகசிய வருகையில பரிசுத்த ஆவியானவரை எடுத்துருவாரு, கிருபை எடுத்துருவாரு. இவங்களுக்கு தான் அந்த கிருபை இருக்கு. அந்த அந்த சபையை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ரெண்டு காரியங்களும் சேர்த்து அவரோட சேர்த்து எடுத்துட்டு போயிருவாரு. ஒன்னு சர்ச் எடுத்துருவாரு. ஐ மீன் இந்த சர்ச் எடுக்கும்போது இன்னும் 2 காரியங்களும். சர்ச் எடுத்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அங்க இருக்க மாட்டாரு, கிருபையும் அங்க இருக்காது. இயேசு கிறிஸ்துவோட கிருபை இருக்காது, பாவமன்னிப்பு இருக்காது. அதுக்கப்புறம் யாரு இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டாரு. அப்போ இந்த சபை இங்க கிளீன் ஆயிரும். ஓகேங்களா? இங்க ராப்சர் நடந்து போறாங்க. ராப்சர்ல இங்க கிரைஸ்ட வந்து கிளவுட்ஸ்ல போய் மீட் பண்றோம். யார் இந்த சர்ச் வந்து இயேசு கிறிஸ்துவ அந்த கிளவுட்ல அவர் மேகத்தின் மத்தியில வந்து நிப்பாரு. இவங்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது ஹிஸ் பாடி, அவரோட சர்ச்சுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் ரகசிய. மத்த எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஏலியன் வந்து ஒரு பெரிய காஸ்மிக் ரே வந்து அட்டாக் ஆச்சு, அதனாலதான் காணாம போயிட்டாங்க நினைச்சுப்பாங்க. சோ அதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டு. அப்போ இந்த எக்கால சத்தமும் இவங்களுக்கு மட்டும் தான் கேட்கும், வேற யாருக்குமே கேட்காது. அப்போ ஒரு செகண்ட் பொழுதுல இவங்க எல்லாமே டிரான்ஸ்பிகர்ட் ஆயிடுவாங்க, இவங்க எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இவங்க எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதும் அந்த 1 Thessalonian, we will come back to the same verse what we are discussing about அவருடைய ரகசிய வருகை குறித்து. 1 Thessalonian 18, thank you Jesus, 17-18 பாத்தீங்கன்னா 1 Thessalonian 4:17-18 அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஃபர்ஸ்ட் யார் எடுப்பாங்க? இங்கெல்லாம் மரித்தவர்கள், இது வரைக்கும் முன்னாடி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் முதலாவது ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஆஃப் சயின்ஸ். இங்க பாத்தீங்கன்னா கிளியரா போட்டிருக்கோம். இதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எந்திரிச்சு அவங்க வந்து மேகத்தின் மத்தியில இயேசுவோட ஃபர்ஸ்ட் போய் சேருவாங்க. அப்புறம் செகண்ட், பின்பு உயிரோடு இருக்க நாமும், யாரு? இந்த சர்ச், இந்த உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூடிய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, இங்கதான் எடுத்துக்கொள்ளப்பட்டு, அவர் இங்க வரமாட்டார், பூமியில அவரோட கால் படியாதப்போ அவங்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தனுடைய கூட இருப்போம். இங்க எடுத்துக்கொள்ளப்பட்டோம். இதான் அந்த சர்ச். சரிங்களா? அதே போல இந்த ரெசரக்ஷன், இந்த ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன், அதாவது ஏற்கனவே மரித்தவர்கள், இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள், அதாவது இந்த சர்ச்ல இருந்து மரித்தவர்கள், நாட் சும்மா நான் வந்து பேருக்கு நான் கிறிஸ்டியனா இருந்து மரிச்சிட்டேன், நான் வந்து ரோமன் கேத்தலிக்கா இருந்து மரிச்சனால நான் வந்து இங்க வந்து என்னால உயிர் தள்ள முடியாது, இந்த ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன்ல வர முடியாது. ஒன்லி யூ ஹேவ் த born again எக்ஸ்பீரியன்ஸ், இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் they will be resurrected when Christ comes secretly. அப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 13 படிக்கிறேனே. I'm reading from verse 1 Thessalonians chapter 4 verse 13. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம், அதாவது ஏற்கனவே மரித்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாத இருக்க எனக்கு மனமில்லை. அப்ப மத்தவங்க தான் இறந்தா ரொம்ப அழுவாங்க, நமக்கு இறந்தா யாரோ ஒருத்தங்க இறந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நமக்கு ஒரு பெரிய ஹோப் என்னன்னா இந்த வசனம் தான். அவரோட ரகசிய வருகையில அவர்கள் எல்லாம் யாரு? கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் தான், மத்தவங்க யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. அப்போ 14வது வசனம், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Let me read from English. Thank you, Lord. For since we believe that Jesus died and was raised to life again, we also believe that when Jesus returns, God will bring back with him the believers who have died. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் யார் இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தார்களோ அவங்க மட்டும்தான். அந்த இயேசுக்குள் நித்திரை அடைந்தவங்க இந்த சர்ச், இந்த தான். யாரும் ப்ரோட்டஸ்டன்ட் செக்ஷன்ல இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பேபால் சர்ச்ல, அந்த ப்ரோட்டஸ்டன்ட் செக்ஷன்ஸ்லயும் பேபால் சர்ச்ல இருந்து மரித்தவர்கள் வந்து சும்மா அதை வந்து நானும் கிறிஸ்டியன்ஸ் நானும் மரிச்சுட்டேன், அவங்க கலரையில அப்படியே கிராஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஆனா உண்மையாலுமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு அந்த மறுரூபம், அதாவது அந்த மறுபிறப்பு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு அவங்க இறந்தவங்க தான் இந்த இடத்துல உயிர் தள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுவதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாமும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி போவதில்லை. இப்ப ஃபர்ஸ்ட் அவங்கதான் போறாங்க. ஏற்கனவே நம்ம ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க, அவங்களுக்கு கிளவுட்ஸ்ல போய் மீட் ஆவாங்க. அதுக்கு அப்புறம் இங்க சபையும், இப்ப நாமும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்களும் இங்க வந்து யாரு? ஆண்டவர் அந்த மேகத்தின் மத்தியில நம்ம சந்திக்க போறோம். சரிங்களா? சோ இந்த ஈவெண்ட் தான் இப்ப என்ன ஈவெண்ட், நம்ம வந்து இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல இருக்கோம். இந்த சர்ச்சோட இந்த எண்ட் டைம்ல வந்துட்டோம்.
இது வந்து என்னைக்கு வேணாலும் அவருடைய எக்கால சித்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு கேட்கும். என்னைக்கு வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள். ஏன்னா உபத்திரவத்தின் நேராக தான் இப்ப உலகம் திரும்பி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு மணவாளனாக வருவார், நாம மணவாட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட 2 காரியங்கள் இனிமேல் நடக்கும். ஒண்ணு அவர் மணவாளனாக வருவார், இன்னொன்னு ராஜாத்தி ராஜாவா வருவார். அவரோட ரகசிய வருகையில மணவாளனாக வருவார், அவரோட 2ஆம் வருகையில ராஜாத்தி ராஜாவாக வருவார். சோ இட்ஸ் மஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் இந்த டாக்டரின் வந்து தப்பா நினைக்கிறாங்க. ஐயோ அவர்லாம் அப்படி வர மாட்டார், கடைசி நம்மளும் உபத்திரவ காலத்துக்கு போவோம், அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து வருவார். கிடையவே கிடையாது. திஸ் இஸ் கிளியர் இந்த பைபிள்ல நிறைய வசனங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. இயேசு கிறிஸ்து மேகத்தின் மத்தியில வந்து ஆகாயத்தில் தான் இருக்கிறார். இன்னொரு வசனம் ரொம்ப அழகா இருக்கும், எங்க போட்டிருக்கு, இந்த 1 கொரிந்தியர் 15 தேங்க்யூ ஜீசஸ். 1 கொரிந்தியர் 15 51 52 இதை குறித்து ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். நம்ம இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம பாக்குறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொடங்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதிலேயே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இந்த மறுரூபமாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ராப்சர். இது வந்து சபைக்கு கண்டிப்பா நடக்கும். இது இந்த மறுரூபம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யாருமே இங்க பூமியில வாழ முடியாது. அதான் நம்ம நேத்திக்கு நம்ம பார்த்தோம். இந்த மறுரூபமாக்குனது அப்புறம் யாருமே பூமியில வாழ முடியாது. நம்மள வந்து ஆட்டோமேட்டிக்கா we will be lifted up. we will be, எப்படி இயேசு கிறிஸ்து வந்து மறுரூபமாய், அதாவது அவர் மரித்து உயிர் தெழுந்து 40 நாளுக்கு அப்புறம் எப்படி அவர் வந்து அந்த குளோரிஃபைடு பாடியில இருந்து மேல போனாரோ, அதே போலதான் we will be taken up in a second. அப்படி மேல போயிருவோம். சரி, அப்ப இங்க சர்ச் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. அப்போ இப்ப சர்ச் இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ச் இப்ப நம்ம வந்து பூமியில தான் இந்த சர்ச் இருக்கு. திஸ் சர்ச் வில் பி ஷிஃப்டட் டு த கிளவுட்ஸ். இங்க கிளவுட்ஸ்ல எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம கிறிஸ்துவோட இங்க இருப்போம். இது வந்து கிளவுட்ஸ்ல எடுக்கிறோம், அதுக்கப்புறம் கிறிஸ்துவோட கூட இருப்போம். இங்க வந்து எல்லாத்துக்குமே நியாயத்தீர்ப்பு நடக்கும். இங்க உள்ள நியாயத்தீர்ப்பு பாத்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்து நம்மளை நியாயத்தீர்ப்பார் ஜட்மெண்ட் சீட்டுக்கு. அப்ப கிறிஸ்து நம்மளை நியாயத்தீர்ப்பார்னா இங்க வந்து எல்லாருமே வந்து தேவனுக்கு பிரியமானவர்கள் தான் அங்க போவாங்க. சோ அவர்களுக்கும் அதுக்கேற்ற ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹெவன், செகண்ட் ஹெவன், தேர்ட் ஹெவன், அவங்களுக்கு வந்து எங்க போறதுன்னு. இது வந்து ஹெல்ல போறது கிடையாது, இது வந்து இவங்களுக்குள்ள. அப்போ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரிவார்ட் இருக்கும். அப்ப சில பேருக்கு நல்ல ஒரு அழகான கிரவுன் கிடைக்கும், நல்ல பெரிய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். சோ ஆல் தீஸ் ரிவார்டட் வில் பி தேர், அந்த இடத்துல நடக்கும். அதுக்குள்ள வசனத்தை நம்ம பாத்துருவோமே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, hallelujah. So this is a big concept, so I'm trying to bring it as low as possible. Let me know if I உங்களுக்கு ஏதாவது புரியலனா கூட please do message me so that I will break myself and நான் சில காரியங்களை அப்படி உடைச்சு உங்களுக்கு நான் இன்னும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் வந்து I'm ready for that. Thank you Jesus. அப்ப 2 கொரிந்தியர் 5:10 பாத்தீங்கன்னா, for we must all stand before Christ to be judged. We will each receive whatever we deserve for the good or evil we have done in the earthly body. 2 கொரிந்தியர் 5:10 பாத்தீங்கன்னா, thank you Jesus. Hallelujah, praise you. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எல்லாரும். ஸோ இங்க வந்து மோஸ்ட்லி வந்து குட் தான் போறாங்க. ஏன்னா இங்க வந்து ராப்சர்ல அப்படிதான் எடுக்கப்படும். இங்கே வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் வி ஆர் செப்பரேட்டட் ஆஸ் அ குட் பீப்புள். அதுக்கப்புறம் தான் அங்க மேல எடுத்துட்டு போறாரு. எப்படி நம்மளோட டீட்ஸ்னால குட் கிடையாது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால தான் நம்ம வந்து பரிசுத்தம் மாறும். அப்போ அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவோட அந்த நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் அங்க போய் வெளிப்பட போறோம். அப்ப எல்லாத்துக்கும் அங்க வந்து ஹானரரி கிடைக்கும். சில பேருக்கு வந்து பாராட்டுகள், நல்ல ஓட்டத்தை ஓடின, விசுவாசத்தை காத்துக்கொண்ட ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பாரு. அந்த ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்கு அங்க. சோ ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி அங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனமும் 1 கொரிந்தியர் 3:10-15 வரைக்கும் இதை குறித்து தான் போட்டிருக்கோம். தேங்க்யூ ஜீசஸ். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. Because of God's grace to me, I have laid the foundation like an expert builder. சரி, இதை நீங்க வந்து உங்களுக்கு டைம் இருந்தா you can go and find. நீங்க வீட்டுல இருக்கும்போது இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவர் எப்படி வந்து நம்மளை வந்து ஜட்ஜ் பண்றாரு, எப்படி டெஸ்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். சோ இங்க வந்து அது ஒண்ணு நடக்குது.
ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு, அதாவது ஜட்ஜ்மெண்ட் அங்க நடந்துட்டு இருக்கும் போது நமக்கு அங்க த மேரேஜ் ஆஃப் த சர்ச் நடக்கும். இங்க வெட்டிங், இந்த இடத்துல இந்த 7 வருஷம் கல்யாண விருந்து. அதாவது the church and Jesus will be together, the bride and the bridegroom will be together. அவரோடு என்றென்றும் வாழ்வதற்காக நம்மளை கொண்டு போயிட்டார். அங்க வந்து பயங்கர ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்கும், பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட் நடக்கும். அங்க 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 இல்லாத ஒரு செலிப்ரேஷன் இல்ல, அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் 7 years இங்க நடக்கும். இந்த இடத்துல இங்க ஒரு டைம் ஃப்ரேம்ல, இந்த டைம் ஃப்ரேம்ல தான் இங்க பூமியில உபத்திரவ காலம். ஹல்லேலூயா. இங்க வந்து உபத்திரவ காலம் பயங்கர மோசமான இந்த 7 years tribulation period. எப்போ ராப்சர் நடந்து முடிஞ்சு எக்ஸாக்டா 7 yearsல தான் அந்த 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 7 years ஃபுல்லாவே உபத்திரவ காலம். அப்போ இதுல யார் போவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இந்த பேபால் சர்ச்சில் உள்ளவங்க அப்படியே போயிருவாங்க. இதெல்லாம் கைவிடப்பட்டவர்கள், இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். மீதி வந்து புரோட்டஸ்டன்ட் உள்ள மக்களும் போவாங்க. அதாவது புரோட்டஸ்டன்ட் மக்கள்லாம் யாராரு ஆண்டவருக்குள்ள இல்லாதவங்க, சும்மா கடமைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு ஆண்டவரோட அந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லாதவங்க, அதே போல மத்த ஜாதியார்கள் எல்லாரும் போவாங்க உள்ளால. எல்லாம் மத்த தேசத்தார், அதாவது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத மக்கள். இதுல வந்து சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ்னா என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள ஆண்டவருக்குள்ள இல்லாத கிறிஸ்தவர்களும் இதுக்குள்ள போவாங்க. எங்க உபத்திர காலத்துல ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க சபை எடுத்துக்குள்ள போகணும். சபை உபத்திர குலத்துக்கு போகாது, உபத்திர காலத்துக்குள்ள சபை உள்ளால போகாது. இட்ஸ் ஃபார் ஷியோர். அப்போ இங்க போகும்போதுதான் இதை வந்து அந்தி கிறிஸ்தோட ஆட்சி. இந்த 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 ஸ்கார்லட் உமன், இந்த ஸ்கார்லட் உமன் வந்து அந்தி கிறிஸ்தோட ஆட்சி. இந்த அந்தி கிறிஸ்தோட ஆட்சி இங்க வரும். அந்தி கிறிஸ்தோட ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து மோஸ்ட்லி வந்து நம்ம பிப்ளிக்கலா பார்க்கும் பொழுது அந்த சிட்டி ஆஃப் 7 hills இருந்து தான் வரணும். அப்படின்னா சிட்டி ஆஃப் 7 hills நத்திங் பட் ரோம்ல இருந்து தான் வரணும். அப்போ பேபால் சர்ச் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய செக்டா ஃபார்ம் ஆன ஒரு சர்ச். அந்த சர்ச்ல இருந்து தான் ஒரு சமாதானத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆளா வந்து அவர் தான் அந்தி கிறிஸ்து வரும். நிறைய பேர் அது அந்தி கிறிஸ்துனே தெரியாம உபத்திர காலத்துல பயங்கர மோசமான காரியங்களும் நடக்கும். ஹல்லேலூயா. சோ நான் with this I want to stop, I guess. நான் இந்த மேரேஜ் மட்டும் நான் வந்து இந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு மீதி வந்து அவரோட செகண்ட் கம்மிங், இந்த ட்ரிபுலேஷன் பீரியட், அப்புறம் இந்த மில்லினியம், இந்த ஹெவன், இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இட்ஸ் ஆல்ரெடி லேட். I don't want to take much time. Thank you Jesus. இப்போ மேரேஜ் ஆஃப் த லேம்ப் இது எங்க இருக்கு, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இதெல்லாம் எங்க கதையா சொல்றீங்கன்னு. வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 to 9 வரைக்கும். Thank you Jesus. Let us be glad and rejoice, and let us give honor to him, for the time has come for the wedding feast of the lamb. இது வந்து அந்த ராப்சர் நடந்த அடுத்த செகண்டே அங்க வெட்டிங் ஃபீஸ்ட் ரெடியா இருக்கும். And his bride has prepared herself. She has been given the finest of pure white linen to wear. யார்? நமக்கு. அந்த ஷீன் சொல்றதெல்லாம் இந்த சபைக்கு வந்து இந்த பியூர் ஒயிட் லெனின் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை வந்து அந்த பரிசுத்தத்துக்கு அடையாளம். இன்னைக்கு வந்து அந்த பரிசுத்தின் அடையாளத்துக்கு தான் இங்கே எல்லாரும் ஒயிட்டை போட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து அந்த ஒயிட் தான் வேணும். இங்க உள்ள ஒயிட் நம்ம வந்து முக்கியம் கிடையாது நமக்கு. Hallelujah. For the fine linen represents the good deeds of God's holy people. And the angel said to me, write this, blessed are those who are invited in the wedding feast of the Lamb. In the wedding feast of the Lamb வச்சுதான் அவர் வந்து இந்த Matthew 25ல ஒரு ஓமை சொல்வார். யாரு? அந்த 10 கன்னிகைகள், அதுல 5 புத்தி உள்ளவர்கள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். அது அந்த வசனத்துல ரொம்ப அழகாக பார்க்கும் பொழுது, எங்க அது கல்யாணத்துக்கு தான் அவங்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க. இவங்க வந்து இவங்க எல்லாருமே ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க கிட்ட அந்த எண்ணெய் இல்லைன்னா அந்த சபையில பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள இந்த சர்ச்சை பத்தி தான் அவர் சொல்றாரு. இதுல 10 பேர் ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள அவங்க வந்து கிறிஸ்டியனா இருக்காங்களே தவிர ஆண்டவருக்குள்ள அவங்க இல்ல, அந்த 5 பேர். இததான் அவர் சொல்றாரு. இதை சொல்லி முடிச்சுட்டுதான் அவர் கிளியரா அந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்கும். எங்க let me turn to some other verse. Matthew 25ல. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Matthew 25ல. Oh, praise you Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. 10வது வசனத்துல பாருங்களேன். Meanwhile they were gone to buy the oil. The bridegroom came. யார் அந்த bridegroom? வந்து இயேசு கிறிஸ்து. அதான் அந்த ராப்சர் நடக்குது. Then those who were ready
went in with him to the marriage feast. இங்கதான் இந்த வெட்டிங் ஃபீஸ்ட பத்தி அவர் வந்து ஒரு பேரபலாவே அழகா சொல்றாரு. இது வந்து உண்மையாலுமே நடக்க போகிற காரியத்தை தான் அவர் ப்ராஃபட்டிக்கலாவே அப்பவுமே சொல்றாரு. சரிங்களா? அப்போ ready went in with him to the marriage feast and the door was locked. அதுக்கப்புறம் யாருமே உள்ள போக முடியாது. இந்த ராப்சர் நடந்து முடிஞ்ச உடனே என்னதான் அவங்க முட்டி மோதினாலும் இந்த ராப்சருக்குள்ள யாருமே பங்கேற்க முடியாது. they all have to go to the tribulation period. சரி, அப்போ இந்த வெட்டிங் ஃபீஸ்ட் வந்து இங்க நடக்குது. 7 வருஷம் ஒரு கல்யாண விருந்து இங்க நடக்கும். Let me read from Revelation chapter 19, 7-9. For the fine linen represents the good deeds of God's holy people, and the angels said to me, write this, blessed are those who are invited to the wedding feast of the Lamb. Idada and the Matthew 25:10 la paathom. And he added, those who are true words, these are the true words that come from the God. வெளிப்படுத்தல் 19:7-8-9. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி சொல்ல கடுவோம். ஆட்டுக்குட்டு ஆனவருடைய கல்யாணம் வந்தது. அப்போ அவருடைய மனைவி, அதாவது நம்ம தன்னை ஆயத்த பண்ணினுள்ள என்றும் சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். So those who are taken, the churches are taken or the blessed, அவங்கதான் ரியல் பிளெஸ்ட். இன்னைக்கு பிளெஸிங்ஸ்னா என்னன்னா, சபை, அதாவது நான் வந்து அந்த ரகசிய அவர்களே எடுத்துக்கணும், அதான் கிரேட்டஸ்ட் பிளெஸிங். அதுல கைவிடப்பட்டோம், எண்ட் ஆஃப் அவர் லைஃப், எண்ட் ஆஃப் த எவ்ரிதிங். நம்ம எவ்வளவுதான் இந்த பூமியில இருந்தாலும், இன்னைக்கு காலையில கூட என் வைஃப்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம என்னதான் இந்த பூமியில வச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த சபையை எடுத்துக்கொள்ள முடியாது. என் கார் இன்னொருத்தான் யூஸ் பண்ணுவேன், நம்ம டிவி இன்னொருத்தான் பாத்துக்கிட்டு இருப்போம். அது போட்டு நம்ம இன்னைக்கு அதே பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா we will miss everything what God has blessed. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் பூமிக்குரிய பிளஸிங்க பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது வேணும், இது வேணும், அது அவ்வளவு வேணும், அவ்வளவு வேணும், அவ்வளவு வேணும். நீங்க அவ்வளவு வேணும் அதே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா you will miss the greatest blessing. That's what it's said in Revelation 19:9 ல பாத்தீங்கன்னா, யாரு அந்த ஆட்டுக்குட்டியாரோட கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். They are the blessed one. Hallelujah. Thank you Jesus. Blessed are those who are invited to the wedding feast of the Lamb. யார் இந்த ராப்சர் எடுக்கப்படுறாங்களோ அவங்க தான் ரியல் blessed. ரகசியவர்கள் எடுக்கப்படணும். நம்ம அதற்காக உங்களோட ஜெபம் ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். எவ்ரி செகண்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதே ப்ரிப்பேர் ஆயிடணும். பாருங்களேன், அந்த 10 கன்னிகைகள் தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு தான் நைட்டு நடுராத்திரில ஒரு சத்தம் வந்துச்சு. 5 பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தனால டக்குன்னு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பாரு. அது மீதி 5 பேர், ஐயோ அப்பதான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு எங்க கிடைக்குன்னு கேட்டு அவர் வந்து அவங்க தேடி போறாங்க. ஐயோ எப்படியாவது யாராவது வந்து நம்ம மேல தலையில கை வச்சு ஜோம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தேடி ஓடுறாரு. அப்பந்தான் உங்களுக்கு புரியுது, போயிட்டு வரதுக்குள்ள இங்க வந்து everything is over, the door has been closed. Hallelujah. அது என்ன சொல்ல வரேன்னா, we don't have time the time. அவர் வந்த பிறகு பாத்துக்கலாம். நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் நான் சொல்றது கேட்டிருக்கேன், அவர் வரும்போது பாத்துக்கலாங்க, என்னங்க இப்ப அவசரம், நம்ம இந்த பூமியில கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். It's not time to enjoy anymore. There is no time. நம்ம நாளைக்கு வந்து இந்த ட்ரிபுலேஷன் குத்தி பார்ப்போம். இந்த ட்ரிபுலேஷன் என்ன நடக்கும், இன்னும் ட்ரிபுலேஷன் டீப்பாவே இருக்கு. 21 kinds of பிரச்சனைகள் என்ன நடக்க போகுது. First 3.5 years, second 3.5 years, along with the book of Daniel, along with the Revelations, எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் தனியா. அதுக்கப்புறம் 1000 வருஷம் நம்ம இப்போ வந்து இங்கிருந்து சர்ச் இங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி இங்க போச்சு, கிளவுட்ஸ்க்கு போச்சு. கிளவுட்ல இருந்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி போச்சு. Judgment of Christ. White throne judgment is different. The judgment seat of Christ is different. அது ரெண்டுமே நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் திருப்பி சபை இவரோட சேர்ந்து நாளைக்கு வரும். அதை எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையும் சேர்ந்து வரும். அதை குறித்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சோ அங்க வந்து 7 வருஷம் கல்யாண விருந்து. யாரெல்லாம் அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டார்களோ they are blessed. Hallelujah. So our prayers ought to be prepare ourselves. இப்பவுமே ஆண்டவர்கிட்ட நீங்க பேச ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க வந்து நல்லா க்ளோஸா வாழணும். நான் ஆண்டவர்கிட்ட அன்னும் தினமும் நீங்க பேசிக்கிட்டே இருந்தாதான் இந்த 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 செக்ஷன்ல நீங்க இருப்பீங்க. இல்லாட்டி
we will be missed. We will be either in this section or in this section. நம்ம கிறிஸ்டியனா தான் இருப்போம், ஆனா இந்த செக்ஷன்ல மாட்டிக்கிட்டு இருப்போம். either the Protestant section or the Papal Church or the Roman Catholic section. அந்த செக்ஷன்ல இருந்து மாட்டிக்கிட்டே இருந்தா நம்ம பிரச்சனை வரும். நம்ம பாரம்பரியம் அந்த ரகசிய வருகைக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படாது. நம்ம நம்மை நாமே வெறுத்து அவருக்குள்ள வரும் பொழுதுதான், வெறுத்து தான் நீங்க வந்து எல்லாத்தையும் கிழிச்சு போட்டது வரது கிடையாது. இந்த மாதிரி பாரம்பரியத்துல இருந்து உங்களை விடுதலையாக்கி தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரும் பொழுதுதான் தேவன் உங்களை புது சிருஷ்டியாக மாத்தி பரிசுத்த ஆவியானவரை நிரப்பி உங்களை அழகான மனவாட்டியாக ஆயத்தப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவரோட முக்கியமான வேலையை நம்மளை மனவாட்டிகளாக ஆயத்தப்படுத்துவதற்காக. இன்னைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆயத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட வருகை மிக சமீபமா இருக்குது. எந்நேரமும் ஒரு வரக்கூடும். மேபி we will continue the second part tomorrow. So before we end, if you have any questions, do let me know. If you have any confusions, please do put a comment or send me a message privately. Anything is fine for me. So நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றது செய்யணும். அதான் முக்கியம். Hallelujah. So before we end, let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day. Thank you so much for the truth you are revealing us, Lord. இந்த கடைசி காலத்துல என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதற்காக நன்றி. இந்த நாட்களிலும் உம்முடைய சமூகம் மகிமைப்படட்டும். நீர் எங்களோட வெளிப்படுங்க, நீர் எங்களோட பேசுங்க, நீர் எங்களோட காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவனுடைய வசனம் எங்களுடைய செவிகளிலும் எங்களுடைய இருதயத்திலும் ஒவ்வொரு நாளும் துணிக்கப்படுவதாக தகப்பனே. நாங்கள் ஆயத்தப்படணும், அனைகளை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. உம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. அந்த கல்யாண விருந்துக்கு நாங்கள் பங்கேற்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் தேவ ஆலோசனையும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய காரியம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதிகன மகிமை மாட்சிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். May God bless you. Thank you so much. Let's meet tomorrow at 6:30. God bless you.